ஸ்ரீஜா, ஸ்ரீஜா எந்திரி. ஐயோ, அம்மா, 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 அம்மா. நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததெல்லாம் நிஜமா? நம்ம நிஜமா சாமியை தான் பார்த்தோமா? ஐயோ, இந்த ஆடி மாசத்துல சாமி பூமிக்கு வரும்னு சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ அக்கா, சரி உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம்க்கா. வாங்க. ஏய், ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்க. உள்ள வராதீங்க. அக்கா, அங்க பாருங்கக்கா, சுபத்ரா அத்தா பழைய மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறாங்கல்ல. இங்க பாரு ஸ்ரீஜா, வந்தது டாக்டரோ கம்பவுண்டரோ இல்ல, இந்த உலகத்தையே காக்குற சாமி. அவங்க ஆசீர்வாதம் பண்ண ஒருத்தர் இப்படிதான் இருப்பாங்க. இங்க பாரு இசை, உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாம் உங்க இறக்க குணத்தினாலதான் அண்ணி. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவ சதி வேலை பண்ணிருக்கா. இவ ஒரு ஃப்ராட் அண்ணி. இவள நம்பாதீங்கன்னு நானும் ஸ்டேஜாவும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னோம். நீங்க எங்க பேச்ச கேட்கவே இல்லையே. உங்க பேச்ச கேட்காத மாதிரி இவ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா சிந்தாமணி. இவ சரியான ஃப்ராட் அண்ணி. நாங்களே உண்மையை சொல்ல வந்த போலாம் எப்படி நடிச்சு உங்களால ஏமாத்துனா? இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான்னு சொல்லுங்க நீ. இவளை இப்பவே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க. அத்தை, அவ உங்களை எப்போ ஏமாத்தினாலோ இனிமே அவ உங்க மருமகளை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அத்தை. ஏய், என்ன ஏமாத்துனவ என் மருமகளா இந்த வீட்ல ஒரு நாளும் இருக்க கூடாது. அத்தை, வா, அத்தை, அத்தை, கூட வா. அத்தை, வா, அத்தை, வேண்டாம். அத்தை, வா, சொல்றேன். சுபத்ரா, வாட சொல்றேன். ப்ளீஸ் அத்தை. அம்மா சொல்ல கேளுங்க. வாட, எல்லாரும் சும்மா இருங்க. ப்ளீஸ் அத்தை, வா. வாட சொல்றேன்ல. வேண்டாம். வா, வெளியே வா. வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க அத்தை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. அண்ணி, இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியிலவே விடக்கூடாது அண்ணி. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இனி திரும்பவும் இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஏய், சிந்தாமணி. ஆமா அண்ணி, இவ திரும்ப இங்க வரவே கூடாது. அத்தை, ப்ளீஸ் அத்தை. இது கனவா? நான் கூட நிஜமாவே இசை வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு நினைச்சனே. மணி 4:30 ஆகுது. அதிகாலையில கண்ட கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா இந்த இசை வீட்டை விட்டு நிஜமாவே போயிடுவாளா? எப்படியோ அந்த இசை இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சாலே போதும்.
என்னடா இசைக்கிட்ட அதுக்கப்புறம் பேசி பாத்தியா? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ராகவ். இசை அவ முடிவுல உறுதியா இருக்கா. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நான் சொன்னல இன்னைக்கு குறைஞ்சிருக்கு பாத்தியா? ஒண்ணுமே புரியல. விட்றா பாத்து. விஷால், ராகவ். அப்பா என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு? இல்லப்பா, அது பிசினஸ் விஷயமா கேட்டுட்டு இருந்தேன்ப்பா, அவ்வளவுதான். பாத்தீங்களாப்பா, விஷால் அண்ணன் ராகவ் அண்ணனோட பிசினஸ் விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பல்லவி, ஏன் நான் கேள்வி எல்லாம் கேட்க கூடாதா? ஏய், அதானே உன் அண்ணன் அவன் அண்ணனோட பிசினஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்க கூடாதா? அவனுக்கும் அப்பான்னு பொறுப்பு வருதுல்ல, இனிமேலும் விளையாட்டுத்தனமா இருக்க முடியாதுல்ல. ஓ அந்த பொறுப்பு தானா இது? அத்தை. ஸ்ரீஜா, இசை வந்துட்டாடி. அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தை, நம்ம கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? என்னம்மா திடீர்னு? ஆமா அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத நம்ம வீட்ல வச்சு பேசாம கோவில்ல வச்சு பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படியா? சரி இசை, நான் போய் பூஜை கூட எடுத்துட்டு வந்துடுறேன். இசை, என்ன இசை? விஷால், இசை, இப்போ ஒன்னும் கெட்டு போகல இசை. உன் முடிவை நீ மாத்திக்கோ. என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் விஷால். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் விஷால். அத்தைய ரொம்ப நாள் நான் ஏமாத்த முடியாது. நம்ம எல்லாரோட சந்தோஷத்துக்காக அத்தைய எவ்வளவு ஏமாத்த முடியும்? என்ன மன்னிச்சிரு விஷால். சாரி விஷால். தெரிஞ்சோ தெரியாமையோ கொஞ்ச நாள் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் நீ பொருட்படுத்தாம இவ்ளோ பிரச்சனையிலயும் நீ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண. தேங்க்ஸ். இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது.